இந்த சஞ்சீவி மூலிகை பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா ரொமானிய மருத்துவத்திலயும் அது மட்டும் கிடையாது, நம்ம ஜப்பானீஸ் மருத்துவத்திலயும் இந்த சஞ்சீவி மூலிகையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதை பத்தி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் நம்மளால பார்க்க முடியுது, அதை பத்தி விஷயங்கள் நிறைய பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னென்ன நோயெல்லாம் குணப்படுத்த முடியும் அந்த தாவரம் எப்படின்னு பார்த்தா, இது ஒரு பெரணி வகை தாவரம் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா பாறைகள்ல ஒட்டி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, பாறைகள்ல ஒட்டி பாசி மாதிரி வளரக்கூடிய ஒரு ஒரு மினி ஷப் மாதிரி வளர்ந்துருக்கும். இந்த பெரணி இந்த செடி பாத்தீங்கன்னா அடர் ஒரு அடர் பச்சை நிறத்திலையும் பளபளக்கும் இலைகளை கொண்டுதான் இருக்கும். பாத்தீங்கன்னா அதோட இலைகள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேவி மார்ஜின்ஸ் சொல்லக்கூடிய வேவி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா நம்ம வீட்டுல வளரக்கூடிய பெரணி வகை செடி மாதிரி இது ரொம்ப அழகான ஒரு செடியா இருக்கும். இருந்தாலும் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, விமன்ஸுக்கு இம்ப்ராப்பர் மென்சுரேஷன் டைம்ல அதை உபயோகப்படுத்துறாங்க ஜப்பானின் மருத்துவத்துல. அது மட்டும் கிடையாது, டயரியா, ஹார்ட்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், ஹார்ட் டிசீசஸ், அப்புறம் ஸ்ட்ரோக் சொல்லக்கூடிய வாதத்தினால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக், இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு தாவரமா இன்றளவும் ரொமானிய மருத்துவத்திலயும் நம்மளோட ஜப்பானிய மருத்துவத்திலயும் இந்திய மருத்துவத்திலையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மருத்துவ செடியை பத்தி இங்க இருக்கக்கூடிய சுஷன் அப்படிங்கிற இந்த மருத்துவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, தமிழ்நாட்டுல அதை வளர்த்திருக்காங்களா, அந்த செடி உண்மையாவே இருக்குதா, இதெல்லாம் நம்மளால நம்ப முடியல ஒரு சில இடத்துல. இருந்தாலும் அதற்கான மருத்துவ பயன் இருக்குங்கிறதும், அந்த மலை இருக்கிறதும், அந்த மலையில இந்த மாதிரி மூலிகை இருக்கிறதும் நமக்கு உண்மையாவே ஒரு பிரமிப்பா தான் இருக்கு.